பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடலூர் மாவட்ட கழக சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் அருமைசோர் MC சம்பத் அவர்களே, முன்னாள் MLA மாவட்ட அருமைச்சர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் MLA அருமைச்சர் அருண்மொழி தேவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் MLA அருமைச்சர் K. பாண்டியன் அவர்களே, முன்னாள் MLA அறிவிச்சார் என் முருகமாறன் அவர்களே, முன்னாள் MP அறிவிச்சார் MC தாமோதரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி செல்வி ராமஜெயம் அவர்களே, முன்னாள் MLA சகோதரி திருமதி P. சத்யா பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் MLA அறிவிச்சார் MP சிவசுப்ரமணியன் அவர்களே, அறிவிச்சார் VK மாரிமுத்து அவர்களே, முன்னாள் MLA அறிவிச்சார் S. பெருமாள் அவர்களே, முன்னாள் மாவட்ட திரு MLA திரு N. ராம் அவர்களே, முன்னாள் MLA திரு பெரியசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற திரு R. கமலக்கண்ணன் அவர்களே, திரு K. பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு K. ஜெயபால் அவர்களே, மரியாதை திரு தடா து பெரியசாமி அவர்களே, மரியாதை திரு குளத்தூர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு முருகமணி அவர்களே, திரு R. பாலசுப்ரமணியன், திரு கோ. சூரியமூர்த்தி அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் MLA திரு தமிழன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் திரு சன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, திரு ரவிச்சந்திரன் அவர்களே, திரு செல்வ மகேஷ் அவர்களே, திரு J. கார்த்திகேயன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு ஆடிட்டர் குருசுமூர்த்தி சுந்தரமூர்த்தி அவர்களே, திரு R. மோகன் அவர்களே, திரு அக்ரி முருகன் அவர்களே, திரு சக்திவேல் அவர்களே, தமாக மாவட்ட செயலாளர் திரு R. ஞானச்சந்திரன் அவர்களே, திரு P.R. ராமலிங்கம் அவர்களே, திரு ரஜினிகாந்த் அவர்களே, முன்னாள் MLA திரு S. ஜெயந்திரன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு R. G. முகேஷ் மூர்த்தி அவர்களே, திரு T.S. விக்கித்துறை அவர்களே, திரு N. சங்கரலிங்கம் அவர்களே, திரு R. ஸ்டாலின் அவர்களே, திரு ராஜமூர்த்தி அவர்களே, திரு பழனிவேல் அவர்களே, திரு பூவை பாண்டியன் அவர்களே, திரு வடிவேல் அவர்களே, திரு ரோஷன் அவர்களே, மற்றும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி பல கட்சிகள் அங்கே இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய பெருடி மக்களே, விவசாய தொழிலாளிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, மகளிரை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மேடையில் வீட்டுக்கின்ற முக்கிய பிரமுகர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடுகலந்த வணக்கம். இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி நிறைந்த மாவட்டம், விவசாயி தொழிலாளி நிறைந்த மாவட்டம். நான் ஒரு விவசாயி என்ற முறையில் உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மட்டற்ற மகிழ்ச்சி, எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. இந்த நான் நெய்வேலியில் ஊருக்குள் பூந்த உடனே மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். இந்த நெய்வேலி பூமியை அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். இங்கே குழுமைக்கின்ற மக்கள் ஆரவாரம், எழுச்சி, உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற பிரகாசம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள், 100% வெற்றி பெறுவார்கள். கிராமத்தில் சொல்லுவாங்க,
விளையம்பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. வெற்றியினுடைய ரகசியம் இப்பொழுதே தெரிகிறது. இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் கடலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய மாவட்ட சார்பு MC சம்பத் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA மாவட்ட செயலாளர் அருமைச்சி சோரத்தூர் ராஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயலாளர் முன்னாள் MP MLA திரு அருள்மொழி தேவன் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு K. பாண்டியன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திரு என் முருகமாறன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் திரு மோகன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதியில் திரு புவனேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய கழகத்தின் சார்பாக கடலூர் சட்டமன்ற தொகுதி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி, பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி, குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி 7 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய முன்னாள் மத்திய அமைச்சர் மாநிலவை பொறுப்பார் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் திருமதி தமிழரசி ஆதிமூலம் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அதே போல காட்டு முன்னாள் சட்டமன்ற தொகுதியில் திரு அன்பு சோழன் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருவரும் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இன்றைய தினம் தம்பி, இன்றைய தினம் ஸ்டாலின் ஏதோ பேசுறாரு, புலம்பி தள்ளுறாரு. தூக்கம் போயிட்டு ஸ்டாலினுக்கு தூக்கம் போயாச்சு. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. என்ன பேசுவது என்றே தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். உண்மைதானே? இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களுக்கு நான் இடம் கொடுக்கலையாம். அதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து கட்சி தரப்பாலும் அனைத்து தரப்பிலும் பாராட்ட பெற்றவர் காமராஜர். கட்சி பாகுபாடு இல்லாம பாராட்டுறோம். அவருடைய காலத்தில் அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல, அவர் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் அவர் கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு செய்த சேவை இன்றைக்கு நிலைத்து இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அதிமுகவில் நாடாளுமன்ற
அவர் திரு கருணாநிதியை சந்தித்து காமராஜ் அவர்களுக்கு கடற்கரையில் மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்வதற்கு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அதிமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டார். அதுல திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவர் நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதானே பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இருக்கல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆகவே அவர் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்ன முடிவு செய்தாரோ அந்த முடிவை நான் முதலமைச்சர் இருந்து அதை தொடர்ந்தேன். ஆனாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இந்தியில 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் 200 கோடி போறோம். அந்த நிலத்தில் நல்லடக்கம் செய்து கொடுத்தோம். அதுக்கு முந்தி மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த அந்த பகுதியிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அம்மாவை நல்லடக்கம் செஞ்சோம். அதை எடுத்து சில பேர் வழக்கு போட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, வழக்கு இருக்கும்போது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வழக்கு முடிய வரைக்கும் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும். அதையும் நான் தெரிவித்தேன். ஆக நிலம் கொடுக்காம மெரினா கடற்கரையில் திரு கருணாநிதி அடக்கம் செய்வதற்கு நாங்கள் சட்ட ரீதியாக அனுமதி கொடுக்க முடியாத நிலையில் திரு ஸ்டாலின் இப்பொழுது பேசுகிறார். என்னுடைய தந்தைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெரினா கடற்கரையிலே நல்லடக்கம் செய்ய அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் திரு காமராஜ் அவர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜ் அவர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கும் இன்றைக்கு மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அந்த முடிவு தான் செயல்படுத்தல, வேற ஒண்ணும் இல்லை. அதே போல அதோட ஒரு வீடியோ ஒன்று ஒரு ஆடியோ ஒன்று வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் செல்போன் வச்சிருக்கிறீங்க. வலைதளத்தில் ஒரு வைரலா பரவிச்சு. அதுல முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னதாக செய்தி, பரவலான செய்தி. அதுல முக்கியமா இன்றைக்கு சொல்லுவது கலைஞர் டிவிக்கு பணம் சென்றது என்று அவர் ஒரு செய்தி சொல்றார். பிறகு சமூக நீதி பேசும் திமுக சாதி பாகுபாடு இருப்பதை அப்பட்டமா இருப்பதா சொல்றார். மற்றும் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் கொண்டு இருக்கின்ற பொழுது அவரை வீட்டு சிறையிலே வைத்ததாக குறிப்பிடுகிறார்.
இதைத்தான் நான் சொன்னேன். அவரை கண்டிக்க முடியல. திரு ஆ ராசா அவர்களை கண்டிக்க முடியல. திரு ஆ ராசா திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்னைக்கு நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் இன்னைக்கு வலைதளத்தில் வந்த செய்தி, அவர் ஆடியோவில் பேசுற செய்தி தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வைரலாக பரவி பேசு பொருளாயிட்டது. அதைத்தாங்க நான் சொன்னேன். அவர் மீது கோவப்படுறதுக்கு போல என் மீது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆக இவர் பேச பேச இதில் உண்மை இருப்பதாக தெரியுது. திரு ராசா அவர்களை கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ வெளியிட்டுருவார். அதனால அவரை கண்டிக்க முடியல. என் மீது கோவப்பட்டு நச்சு வார்த்தைகளை நச்சு கக்கி கொண்டிருக்கிறார். நியாயமா? அது மட்டுமல்ல, அவர் பேசுறார் திரு ஸ்டாலினுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்றார். பாவம். யாரு சொல்றா? திமுக கட்சியுடைய துணை பொதுச் சொல்ல. நாம சொல்லல. நாம சொன்னோமா? இல்ல. திமுக கட்சியுடைய துணை பொதுச் ஆர் ராசா அவர்கள் அந்த ஆடியோவில் சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்து தான் வைரலா பரவிச்சு. நானும் கேட்டேன். அந்த செய்தியை தான் சொல்ற மொழி நாங்க சொல்லல. அதோட இன்னொரு மந்திரி போய் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டார் வீட்டில். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் படுறார். அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசிலிருந்து துடைத்து எடுக்கப்படுவாராம். திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, இப்பொழுது அந்த வீட்டில் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தா களி சாப்பிடுவீங்க. நாடே கேள்வி கேட்டிருக்குது. யார் அந்த அந்த சார்? அடையாளம் காட்டப்படுவார். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுப்போம்ல. அப்புறம் அறிவுஜீவி திரு ஸ்டாலின் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு? இபிஎஸ் பேசுற பொய்ய ஒரு புத்தகமா வெளியிடலாமா? உனக்கு என்ன தெரிய போகுது? எழுதி கொடுத்த படிச்சுட்டு இருக்கிற, வேற என்ன உங்களுக்கு தெரிய போகுது? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சொல்லுகின்ற பொய்ய பெரிய புத்தகமா வெளியிடலாம். உண்மைதானே? தினந்தோறும் 5 ஆண்டு காலம் அப்படியே டிப் டாப்பா கோட் சூட் போட்டு வந்து பத்திரிகைக்கும் நம்முடைய தொலைக்காட்சிக்கும் அப்படியே முன்னாடி வந்து நின்று போட்டோ ஷூட், அத படம் எடுத்து நம்முடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்வாங்க, பத்திரிகையில் வரும். போட்டோ ஷூட்டு தானே இந்த 5 ஆண்டு காலமா உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது. இந்த மக்களுக்கு என்ன ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது வந்திருக்குதா திட்டம்? அதோட இன்னொன்னு சொல்றார், 8000 கூப்பன் கொடுக்குறாளாம். நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. நாம அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவருடைய பெயர்ல வங்கியில 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சோம். நேரடியாக அந்த குடும்பத்துக்கு வங்கி கணக்கு போகணும். ஸ்டாலின் என்ன அறிவிக்கிறாரு? கூப்பன் கொடுக்குறாங்களா? அந்த கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். திமுக காரன் கமிஷன் வாங்கினா அந்த கமிஷன் ஒரு பகுதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். ஆக ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட தன் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் திட்டத்தை அறிவிக்கின்ற தலைவர் திரு ஸ்டாலின் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். உண்மைதானே? இன்றைக்கு 8000 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வர போறதில்ல, கொடுக்க போறதில்ல, அது ஒரு விஷயம். 8000 ரூபாய் கூப்பன் இல்ல தெரிச்சு ஓட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலின் போடுகின்ற சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி தானே. அப்புறம் இன்னைக்கு திமுக ஆள் இல்லை,
அண்ணா திமுக போனவங்க 8 பேர் மந்திரி, 8 பேர் அங்க ஆளே இல்ல, எல்லாம் காலி ஆயிட்டது. இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக நீக்கப்பட்டவர்கள் செல்லாத ஓட்டு 19 பேர் எம்எல்ஏ போய் நிற்கிறாங்க. ஆக உங்களுடைய கட்சிக்கு ஆள் இல்ல, எங்களுடைய கட்சியிலிருந்து தான் உங்க கட்சிக்கு தாவிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில வீராப்பு பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதோட துரோகம் சொல்றார். துரோகம் யார் செஞ்சது? மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அப்ப திமுக ஆட்சிக்கு இருக்குது. 2 பேர் சேர்ந்துதான் மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக திரு கருணாநிதி அவர்கள். காவிரி நதிநீர் பிரச்சனை, இந்த பகுதி அந்த தண்ணீர் பாயுது, அதுக்கு துரோகம் விளைவித்தது திரு கருணாநிதி. முல்லை பெரியார் அந்த பிரச்சனைக்கு துரோகம் விளைவித்தார் திரு கருணாநிதி அவர்கள். தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழருக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி ஆட்சியில். அதே போல இந்த பகுதி விவசாய பூமி மீத்தேன் ஈத்தேன் திட்டம், அந்த திட்டத்தை இந்த பகுதியிலே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதை தடுத்து நிறுத்தியது அண்ணா திமுக அரசாங்கம். அந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர் திரு ஸ்டாலின். அதுபோல நீட்டுக்கு கையெழுத்து போட்டது மாணவருக்கு செய்த துரோகம். ஆக வரலாற்றிலேயே துரோகம் துரோகம் என்று சொல்லுக்கு இலக்கமானவர்கள் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலின் தான். எங்களை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் இல்லை. இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எட்ட பங்குறான். யாரு? திரு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கடின உழைப்புக்கு பிறகு இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். உங்களை போல செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவன் அல்ல. விவசாயி என்று சொன்னால் எப்படி கடின உழைப்பு என்று இங்க இருக்கின்ற மக்களுக்கு நல்லா தெரியும். விவசாயி தொழிலாளி இரவு பகல் பார்க்க மாட்டாங்க, மழை வெயிலை பொருட்படுத்த மாட்டாங்க. ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாயி, இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற விவசாயி, அவன் எப்பொழுதும் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டார். செய்வாங்களா? விவசாயி தொழிலாளி செய்வாரா? ஆக திரு ஸ்டாலினுக்கும் உணவளிப்பவர் நாம தான். திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கும் உணவளிக்கக்கூடியவர்கள் நம்ம விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் விவசாயி தொழிலாளிகள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? அதே போல திரு ஸ்டாலின் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடுவாருங்கிறாரு. அப்படி மகன் உதயநிதி சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களை நாங்கள் வென்றோம். 75 இடத்துல வென்றோம். இதே 2011 திரு கருணாநிதி உயிரோடு இருக்கிறார், திரு ஸ்டாலின் இருக்கிறார்,
அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி வரிசையில கூட உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கல. கிடைச்சதா? மாண்புமிகு அம்மா மறைஞ்சிட்டாங்க. மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு காலகம் எத்தனையோ சோதனையை சந்திச்சது. நம்முடைய ஆட்சி பல்வேறு சோதனைகளை சந்திச்சோம். நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, டெல்டா மாவட்டம் புயலால் புரட்டி போடப்பட்டது, விவசாயிகள் பெரிய பாதிப்பு, இங்க இருக்கிற விவசாயிகளுடைய உடைமைகள் சேதம், பொதுமக்களுடைய உடைமைகள் சேதம். பிறகு கொரோனா, ஓராண்டு மக்கள் வெளியில வர முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையான ஆட்சி செய்த சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, இல்ல கொரோனா வந்ததா? ஒண்ணு வரல. ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாரு. 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குனதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. சரி, கடன் வாங்குறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குதா? அப்படின்னு இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு போச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்கள் துணையோடு மலரும். முறைகேடாக சென்ற நிதிகள் எல்லாம் பெறப்படும், கஜானா நிரப்பப்படும். அப்புறம் தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதில்லை. ஆனா அதில் ஒரு கருத்து சொல்றாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்திருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமா எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக கடுமையா எதிர்த்தாங்க. இன்னைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும் போதே கடுமையா பேசுறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்படிப்பட்டவரோடு கூட்டா எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்டு வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர், மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம். அது உங்களுடைய சொந்த விஷயம். அதுக்குள்ள நான் போகவில்லை. அதோட இன்றைய தினம் இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், விவசாயத்துறை அமைச்சர். அது விவசாயம் தெரியுதே இல்லையா எனக்கு தெரியல. இங்க MRK சர்க்கரை ஆலை இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பை கூட முறையா அறவை செய்ய மாட்டேங்கிறாங்க. செஞ்சாங்களா? மூடி கிடக்குது. அதோட அம்மா இருக்கும் போது இந்த மாவட்டத்தில் தானே புயல் வந்தது. அந்த தானே புயல்ல கடுமையா விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. முந்திரி தோப்பெல்லாம் புயலால் அந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்து பெரும் சேதம் அடைந்தது. பலாமரம் சேதமடைந்தது, வாழை சேதமடைந்தது. இப்படி மக்கள் அந்த புயலால் கடும் பாதிக்கப்பட்டாங்க. அம்மா ஓடோடி வந்து விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லி தேவையான நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஏழை மக்கள் வீடுகள் எல்லாம் சேதமடைந்தது. தானே புயலிலே சேதமடைந்த 1 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தந்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி. இந்த விவசாயம் ஏற்றம் பெற வேண்டும், விவசாயிகள் வளர வேண்டும், பொருளாதார வரிசையிலே உயரடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய அரசாங்கம். விவசாயம் என்றால் அதுக்கு நீர் தேவை. உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிக்கு நீர் தேவை. அந்த தண்ணீரை
நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு தடையில்லாம கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து, குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து பொதுப்பணித்துறை சார்பாக, ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாயிக்கு விலையில்லாம கொடுத்தோம். தூர்வாரப்பட்டதால் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்தில் நிலநீர் உயர்ந்தது, நிலத்தடி நீர் உயர்ந்தது, குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைச்சது. இது அதிமுக சாதனை. அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா இங்க இருக்கிற விவசாயியுடைய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டம் தொடரும். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாய பெருடி மக்கள் எண்ணிக்கிட்ட விதமாக அவருடைய விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி வழங்கப்படும். அதிமுக 2016 2027 வரை 5 ஆண்டு கால ஆட்சி. அம்மா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விளைபொருட்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காம அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. என்னுடைய காதுக்கு செய்தி வந்தது. விவசாயிகள் அமைப்பு, எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள், விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய பயிர்க்கடன் நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும், அதிலிருந்து விவசாயிகள் மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இணங்க விவசாயிகள் வாங்கிய 12,100 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய 12,100 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சு ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக. இதை விட என்னங்க வேணும்? மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடனே விவசாயியுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இந்த பகுதியில் முந்திரி தோப்பு அதிகம், பலாமரம் அதிகம். இப்படி விவசாயிகள் வாழை அதிகமாக பயிரிட்டிருக்காங்க. அதே போல மக்காச்சோளம், பருத்தி, இந்த வணிக பயிர்கள்லாம் பயிரிட்டுருக்கிறீங்க. இதுக்கு முந்தி இதுக்கு காப்பீடு 5% இருந்தது. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அது 2% குறைக்கப்படும். உங்களுடைய காப்பீட்டு பிரீமியம் 5% வணிக பயிர்களுக்கு 2% குறைக்கப்படும். அதுபோல் நெல்லுக்கு ஆதார விலை 3,500 வழங்கப்படும். அதிமுக ஆட்சி வழங்கும். கரும்புக்கு ஆதார விலை 4,500 வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பிலே 2021 ஆண்டு அறிவித்தவாறு கரும்புக்கு ஆதார விலை 1 டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு 4,000 கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. அதிமுக ஆட்சி வந்த உடனே நம்முடைய விவசாயிகளுக்கு 1 டன் கரும்புக்கு 4,500 வழங்கப்படும். மக்காச்சோளம், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த அமெரிக்கன் படைப்புலிருந்து விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த அமெரிக்கன் படைப்புலிருந்து விவசாயிகளுடைய சாகுபடி செய்த பரப்பளவெல்லாம் கணக்கிட்டு 186 கோடி இந்த அமெரிக்கன் படைப்புல் விழுந்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணமாக வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுக்கு அடுத்த ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகள் அமெரிக்கன் படைப்புழு விழுந்தவுடனே அதிகாரிகளை அழைத்து எங்கெங்கெல்லாம் மக்காச்சோள பயிரிடுகள் விவசாயிகள் பயிரிட்டாங்களோ அங்கெல்லாம் சென்று ஆய்வு செய்து அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 48 கோடி அரசாங்கத்தின் சார்பாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளி, விவசாயம்னா நம்ம ஆடு மாடு வளர்த்துறோம்ல, நான் வளர்த்துறேன். கறவை மாடு, ஆடு, கோழி எல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆக விவசாயிகள்
கறவை மாடு வளர்த்துறீங்க. அந்த கறவை மாடு மூலமாக பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்துறோம், இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்துக்கு ஊத்துறோம். நாம் வளர்க்குற கலப்பின பசு ஒரு நாளைக்கு ஒரு 10-12 லிட்டர் தான் கிடைக்கும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அமெரிக்கா நாட்டிற்கு சென்றேன். அங்கே பப்போலோ பால் பண்ணைக்கு போய் அங்கே இருக்கின்ற பால் உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தை போய் அணுகி பார்க்கும்போது ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்போ நான் அங்கே இருக்கின்ற கால்நடை நிபுணர்களை அழைத்து பேசினேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்முடைய விவசாயிகளுக்கு அளிக்க வேணும், விவசாய தொழிலாளிக்கு இந்த கறவை மாடுகளை வழங்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா என்று ஆலோசனை நடத்தினோம். அவர்கள் தெரிவித்தாங்க, நீங்கள் ஒரு கால்நடை பூங்காவை ஆரம்பிங்க, கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை ஆரம்பிங்க, நாங்கள் அதுக்கு உதவி செய்கிறோம். நம்முடைய மாநிலத்துக்கு தக்கவாறு சீதோசன நிலைக்கு தக்கவாறு நம்முடைய கலப்பின பசுக்களை உருவாக்கி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கால்நடை பூங்கா மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு பசுக்கு சுமார் 40 லிட்டர் பால் கிடைக்கும். 40 லிட்டர் பால் ஒரு பசுல கொடுக்கலாம். 3 பசு வளர்ப்பதற்கு போல ஒரு கலப்பின பசு வளர்க்கலாம். அது அற்புதமான திட்டம். 1000 கோடியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல கொண்டாந்து கட்டி முடிச்சு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன். அப்படியே கிடக்குது, இன்னும் திறக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய கலப்பின பசுகள் அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விலையில்லாமல் விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கப்படும். அதே போல நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருடம் பூரா வளர்த்தனா 20 கிலோ கிடைக்கும். கலப்பின ஆடுகளை உருவாக்கி அதை விவசாயிகளுக்கு கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு வளர்த்தனா 40 கிலோ கிடைக்கும். விலையில்லாமல் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக விவசாய தொழிலாளி கொடுப்பதற்காக திட்டத்தை கொண்டாந்து அதே போல அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கும். ஏங்க இதுல என்ன அரசியல் கால் பிடிச்சி வேணும்? விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் 1000 கோடி 1050 ஏக்கர். நீங்க போய் பாருங்க, நம்ம உளுந்தூர்பேட்டையிலிருந்து சேலம் போறதா தலைவாசல பிரம்மாண்டமான கட்டடம் மூடி கிடக்குது. எவ்வளவு மனசாட்சி இல்லாம இருக்கிறாங்க. விவசாய விரோதி அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொல்வதற்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாயிகள் வளர்க்கப்படுகின்ற கால்நடை பசு வளர்க்கிறோம், சிந்து மாடு வளர்க்கிறோம். சிந்து மாடு காளைக்கன்று ஈன்றா அதை யாரும் வளர்த்துறதில்ல, கெடேரி கன்று போட்டால் தான் அதை வளர்த்துறோம். அது எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு கலப்பிட பசுவாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டு பசுவாக இருந்தாலும் சரி, காங்கி பசுவாக இருந்தாலும் சரி, எந்த பசுவாக இருந்தாலும் விவசாயிகள் என்ன கன்றுக்குட்டி வேணுமோ அந்த கன்றுக்குட்டியை ஈண்டுகின்ற அளவுக்கு நவீன முறையில் அந்த ஆராய்ச்சிகளை துவக்கினேன். ஊட்டியில் 50 கோடியில் துவக்கினேன். அதை முடங்கி கிடக்குது, அதையும் முடக்கிட்டான். அதிமுக ஆட்சிக்கு சொல்லுங்க, விவசாயிகள் தாங்கள் வளர்க்கின்ற பசு என்ன கன்று வேண்டுமோ விரும்பிய கன்றை ஈணுகின்ற அற்புதமான விஞ்ஞான முறைப்படி உங்களுக்கு அந்த கன்று ஈணுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம். அதுபோல இப்பொழுது விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டும். இனி அதிமுக ஆட்சி வந்தவுடனே விவசாயிகள் கிணற்றுக்கு மின் இணைப்பு கேட்டவர்களுக்கு எளிதாக கிடைக்கின்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி வந்த உடனே மத்திய அரசு அறிவிச்சிருக்குது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுக்கப்படும் என்று. அதிமுக ஆட்சி வந்த உடனே உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதுபோட்ட இந்த பக்கம் இந்த கடலூர் மாவட்டத்தில் சேத்தியா தோப்பு என்று கருதுகிறேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தினால அந்த விவசாய பூமி பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்ததுதான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும், கனவு நனவாக வேண்டும். அதற்காக நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தேன். ஆக நம்முடைய அரசு பள்ளியை படித்த மாணவர்கள்
மருத்துவராக வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவர்களாக இன்றைக்கு கல்வி பயிற்று வராங்க. இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டு இடம் கிடைச்சவங்களாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள். அவர் மருத்துவ கல்வி கட்டணம் இயலாது என்ற நிலை என் கவனத்தை கொண்டு வந்த உடனே அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு MBBS படிச்சுட்டு இருக்கிறாங்க, பல் மருத்துவராக படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அதிமுக சாதனை ஏழைகளை சென்றடைகிறது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், ஏழைகளுக்காக தொடக்கப்பட்ட இயக்கம். அம்மா அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. இருவரும் தலைவர்கள் வழியிலே அம்மாவுடைய அரசு ஏழைகளை காக்கின்ற அரசாக செயல்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கொரோனா காலம் கடுமையாக பாதிச்சோம். அப்ப வேலை இல்லை, மக்களுக்கெல்லாம் தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு ₹1000 கொடுத்தோம் இல்லைங்க. அதோட தைப்பொங்கல் என்று ₹2500 கொடுத்தோம் எல்லா குடும்ப அட்டைக்கு. அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு வீணா போயிட்டு கவலைப்பட்டு இருந்தாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன வேதையில் இருந்தாங்க, ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று அவருடைய மனநிலையை அறிந்து ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். பிரமாதமான மாணவர்கள் படித்தாங்க, பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக சாதனை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு கடுமையாக மின்கட்டண உயர்வு 67% உயர்த்திட்டாங்க. இன்றைக்கு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. கடைக்கு 150% உயர்த்திட்டாங்க, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமத்திய அரசாங்கம் மீண்டும் வரவனுங்களா? இன்னைக்கு எங்க பார்த்தா கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பொந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை கஞ்சா அமோகமா விற்குது. இந்த அரசாங்க கவனத்தில் கொண்டு சென்றேன். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு சென்றேன். அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தில் வேலை பேட்டி கொடுத்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் தாராளமாக கஞ்சா விற்கப்படுகிறது. இதனால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகிறது. கஞ்சாவை நீங்கள் சட்ட நிதியாக ஒடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன், எதுவுமே செய்யல. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக ஆட்சி அளிக்கிறது. இந்த போதை ஆசாமியால் குற்றச் செயல் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் கொடுமை, 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கிறது. அவ்வளவு மோசம். சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, பாட்டியம்மா கூட பாதி. இவ்வளவு கேவலமான ஆட்சி மீண்டும் வேண்டுமா? அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைந்தவுடனே 3 மாதத்தில் கொரோனாவை கஞ்சாவை அறவே ஒழிக்கப்படும். தமிழகத்தில் கஞ்சாவை 3 மாதத்தில் அறவே ஒழிக்கப்படும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதை சரி செய்ய இந்த ஆட்சியால் முடியவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு, பாட்டியம்மாக்கு பாதுகாப்பு, சிறுமிக்கு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட ஸ்டாலின் சொல்றார் அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலைன்னு. ஸ்டாலின் அவர்களே, ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டார். 11 அரசு மருத்துவக் கல்லூரி. இங்க கூட இன்றைக்கு சிதம்பரத்தில் இருக்கிற நினைக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடு நிதி நெருக்கடியில் மூடுகின்ற சூழல் வருகின்ற பொழுது அதை அரசாங்கமே எடுத்து நடத்தி அந்த கல்வி கட்டணமும் குறைஞ்சிருக்குது. இதனால ஏழை எளிய மாணவர்கள் சுற்றுப்புறத்தல்கள் குறைந்த கட்டணத்தில் கல்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். மரியாதைக்குரிய
மறைந்த முன்னாள் அமைச்சர் SS ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு கடலூர் நகரத்தின் மைய பகுதியில் 2 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமான நினைவு மண்டம் கட்டி கொடுத்தது அதிமுக அரசு. அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சட்டமன்றத்தில் அவருடைய முழு திருவுருவப்படம் திறக்கப்பட்டது. அவருடைய பிறந்த நாளாக அரசு விழாவாக நாம் கொண்டாடுறோம். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை. பல திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு வேப்பூர் புவனகிரி 2 வட்டங்கள் துவங்கப்பட்டது. கடலூர் டவுனில் 21 கோடியில் உயர்மட்ட பாலம், 140 கோடியில் பாதாள சாக்கடை கடலூரில் செஞ்சு கட்டி கொடுத்துருக்குறோம். 230 கோடியில் கொள்ளிட மாட்டு கூட்டுக்குடி திட்டம் கடலூர் நகர மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். 150 கோடியில் கடலூர் துறைமுகம் அதையெல்லாம் கரைகள் பலப்படுத்தப்பட்டிருக்குது. திமுக ஆட்சி 3 வருஷமாக கிடப்பில் போட்டாங்க. நம்முடைய மீனவர்கள் தூண்டில் வளைவு 13 கோடியில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு உபரி நீராக போய் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறின உபரி நீர் போய் கடலில் கிடக்குது. அதை தடுத்து நிறுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு தேவை நீர் வழங்க வேண்டும் இருக்காங்க. 450 கோடியில் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். அதிமுக ஆட்சியில் ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இந்த கடலூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய திட்டம் 3 பக்கம் இருக்குது. இந்த திட்டம் இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் அதிமுக ஆட்சியில் 3 பக்கம் இருக்கின்ற என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. 4 1 பங்கு அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்க குறைச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? எதுவுமே செய்யல. மீண்டும் புதிய அறிவிப்பு வெளியிட்டாச்சு. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் சிறப்பு உதவித்தொகை அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் பிரிட்ஜ் வழங்கப்படும். அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதோட நம்முடைய பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளிக்கு நம்முடைய பெண்களுக்கு அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். இப்பொழுது மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமா பயணம் செய்யலாம். அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக மக்கள் புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே போல ரேஷன் கடையில் தரமான அரிசி அனைத்து குடும்பத்தாருக்கு வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து இன்றைக்கு தரமான அரிசி எப்படி வழங்கப்படும் என்று கேட்டறிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஆந்திராவில் அப்படித்தான் செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா போல ரேஷன் கடையில் நம்முடைய ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அரிசி அற்புதமான அரிசியா தரமான அரிசியா வழங்கப்படும். அதோட இப்பொழுது விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். பட்டப்படிப்பு முடிந்து வேலைவாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் பணி கிடைக்கின்ற வரைக்கும் வழங்கப்படும். +2 படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் அந்த பணி செஞ்சுட்டு இருக்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம் அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தீர் மக்கள்
அவர் குடும்பத்தில் இருந்து ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். இப்படி அதே போல அம்மா மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் திறந்தோம். கிராமத்திலிருந்து நகர் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அங்கே ஏழைகள் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுது. அது பொறுக்க முடியாது. திரு ஸ்டாலின் மூடிட்டாரு. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் ஏழை மக்களுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிப்பதற்கு திறக்கப்படும். கடலில் மீன் பிடிக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவள் உயிரிழக்க நேர்பட்டால் மீனவ குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். தற்போது மீன்பிடி தடை காலத்தில் 8000 ரூபாய் வழங்கப்படுது. அது 12000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அவருக்கு வழங்கப்படும் டீசல் மானியம் 500 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல அவளுக்கு மீனவர் கூட்டு சங்கத்தின் மூலமாக பல்வேறு கடனுதவி வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சியிலே அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட 297 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து நாளை தினம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில அவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாளை தினம் பதவி ஏற்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். அதே போல அண்ணன் தம்பித்துரை அவர்களும் மீண்டும் மேலை உறுப்பினராக பதவியேற்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.